வணக்கம் மக்களே. எங்கள் வீட்டில் இன்றைக்கி சீரக சம்பா வெஜ் பிரியாணி. அதுக்கு இந்த குக்கரில் எண்ணெய், தேங்காய் எண்ணெய், நெய், ரீஃபைண்ட் ஆயில் எல்லாம் ஊற்றி வெங்காயம், அப்புறம் இந்த பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டு வதக்கிட்டேன். இப்போ தக்காளி போட போகிறேன். இங்கே அதுக்குரிய வெஜிடபிள்ஸ்லாம் வெட்டி வச்சாச்சு. கேரட்டு, பீன்ஸு, நூக்கோல், உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாயும் போட்டு வதக்கிடுவோம். இந்த தக்காளியை எடுத்து போட போகிறேன். சீரக சம்பா 3 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். பிரியாணிக்கு ஒரு ஸ்பெஷல் மசாலா அரைப்போம். இதில் என்னென்னா, வெறும் அடுப்பில் வெறும் கடாய் வச்சு கசகசா, சின்ன சீரகம், பெருஞ்சீரகம், வத்தல் நல்லா வெறும் எண்ணெய் ஊற்றாமல் வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். இந்த மசாலா சேர்க்க போகிறேன். எல்லா காயவும் போடுவோம். அதில் பட்டாணி, பட்டரும் வச்சுருக்கேன், அதையும் போடுறேன். மல்லி, புதினா இதில் போட போகிறேன். எல்லா காயும் போட்டு இதையும் போட்டு நல்லா வதக்கி மசாலா ஊற்ற போகிறேன். அந்த காய் இதுகளோடையவும் அரிசியவும் போட்டு நல்லா கிண்ட போகிறேன். நல்லா அரிசியவும் போட்டு நல்லா கிண்டியாச்சு. இப்போ இதுக்கு 3 டம்ளர் போட்டிருக்கோம். 6 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வைப்போம். 6 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேகட்டும். இந்நேரம் உப்பு, உரப்பு எல்லாம் பார்த்துக்கோங்க. வேகட்டும். அப்புறமாட்டி தண்ணியெல்லாம் இஞ்சின பிறகு குக்கரை மூடி தம் போடணும். இப்படி சோறும் தண்ணியுமா இருக்கிற இந்த ஸ்டேஜில் ஒரு அரை பழத்துக்கும் கொஞ்சம் கம்மியாக ஒரு எலுமிச்சம்பழம் புழிஞ்சு நல்லா கிண்டி விட்டு தம் போடணும். தோசைக்கல் வச்சு இப்படி தம் போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து இறக்குனா சூப்பர் வெஜ் பிரியாணி. வாங்க இப்போ குக்கரை திறப்போம். வாங்க, இந்த சூப்பராக பொழுன்னு கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்து சொல்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உண்மையிலே சூப்பராக வேறு லெவலாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வெஜ்ஜு பிரியாணி.